அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகு சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய சின்னம்மா அவர்கள் கழகத்தையும் அம்மாவினுடைய அந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும். அவர்களுடைய நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லித்தான் நான் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றேன். அந்த வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, முழுக்க முழுக்க அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வெற்றி தான். என்னை போன்று ஒரு சிறிய நடிகனை அதே மக்கள் கையெழுத்து வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு நிலையை எனக்கு என் வாழ்வில் உயர்த்தி காட்டியவர் அம்மா அவர்கள். உலகத்திலே பிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்களுக்கு மத்தியிலே கூட யாரொருவர் சிந்தனையிலும் சிந்திக்காத வகையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து உதிர்த்த வார்த்தைகள், மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். சில சிஷ்யர்கள் குருக்களையே மிஞ்சிடுவாங்க. அதில் புரட்சி தலைவர் ஒருத்தர், அவருடைய குரு ஆசான் எம்ஜிஆர், அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்கின்ற ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனதிலெல்லாம் என்றைக்கும் வாழக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சித் தலைவர் அவர்களால் 1972 உருவாக்கப்பட்ட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை 1991 ஆட்சியாளராக பொறுப்பேற்று 2016 வரை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழாது இந்த கழகத்திற்காகவும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்காகவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த கழகத்தை அம்மாவால் நான், அம்மாவிற்காகவே நான், அம்மாவால் நான், அம்மாவிற்காகவே நான் என்று 33 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய இன்ப துன்பங்களில் அவருடைய கண்ணாடியாக ஒவ்வொரு உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடியவராக கழகத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவராக இந்த கழகத்தை, இந்த தொண்டர்களை கட்டி காக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அம்மாவிற்கு பிறகு அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தோடு அம்மாவினுடைய ஆத்மா அவரை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தோழமை கூட்டணியாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் புலிப்படையினுடைய அங்கீகாரத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு வழங்குவதற்கும் உறுதுணையாக இருந்த அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகு சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய சின்னம்மா அவர்கள் கழகத்தையும் அம்மாவினுடைய அந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும். அந்த கழகத்தினுடைய தலைமையை ஏற்க வேண்டும். அதற்கு கழகத்திலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் பொதுக்குழுவிலே ஒரு நல்ல முடிவை எடுத்து புரட்சித் தலைவர் கண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த கழக தொண்டர்களும் காக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் முக்குளத்தோர் புலிப்படையினுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். நான் பார்த்த சிறந்த மனிதர்களில், உயர்ந்த மனிதர்களில், கருணை உள்ள மனிதர்களில் முதன்மையானவர் அம்மா அவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் திருப்தி அடைகிறேன். அதே நேரத்திலே அனுபவமில்லாத என்னை, என் சமூகத்திலே எத்தனையோ பெரியவர்களெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் என்னை அழைத்து எனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை, அரசியல் அங்கீகாரத்தை, என் சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்து அது திருவாடனை தொகுதி எனக்காக ஒதுக்கி அவர்களுடைய நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லித்தான் நான் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றேன். அந்த வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, முழுக்க முழுக்க அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வெற்றி தான். ஏனென்று சொன்னால் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலகட்டத்திலே அவரோடு பயணம் செய்து 2016 வரைக்கும் ராமநாதபுரத்திலே 59 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவானாக இருந்த ஒருவரைத்தான் நான் அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தால் வேட்பாளராக போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். அவரை 3 முறை நான் சந்தித்திருக்கிறேன். எல்லோரும் ஆச்சரியம். முதல் நாள் கருணா சந்தித்தார், 2வது நாள் எப்படி அவருக்கு சீட்டு கிடைத்தது? இது வேறு இந்த தமிழகத்திலே அல்ல, இந்தியாவிலே வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளிடத்திலே யார் ஒருவரும் என்னை போன்ற ஒரு நடிகர்கள் ஒரு சீட்டு பெற்றிருந்தால் இதை யாரும் இவ்வளவு ஆச்சரியமாக பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அம்மா என்கின்ற காரணத்தால் தான் அவர் எப்படி இவருக்கு கொடுத்தார், இவருக்கு என்ன அதற்கு தகுதி இருக்கிறது என்றெல்லாம் என் மீது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அம்மா அவர்களிடத்திலே அழைத்து கேட்ட பொழுது, தம்பி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். என் சமூக ரீதியான ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும்.
என் சமூக ரீதியான இளைஞர்களை எதிர்காலத்திலே கல்வி ரீதியாக 1995 நந்தனத்திலே பசும்பொன்னாருடைய சிலையை திறந்து கல்லர் மறவர் கனத்ததோர் அகமுடையர் 3 பேரையும் தேவரினம் என்று அறிவித்த நீங்கள் உங்களுடைய அரசாணையை நீங்கள் நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிர்காலத்திலே கல்வி ரீதியான அடிப்படை உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புகளிலே இடம்பெறுவதற்கு உங்களை தவிர வேறு யாரொருவராலும் அதை இந்த சமூகத்திற்கு செய்ய முடியாது என்று கேட்டேன். அதற்கு அம்மா அவர்கள் சொன்ன பதில், என்றைக்கு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தீர்களோ அது அன்றைக்கே உங்களுக்கு கிடைத்ததாக இருக்கட்டும், மற்றதை நீங்கள் அமைச்சரிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். குறிப்பாக ஒரு நடிகனை பார்த்தால் கை கொடுக்க தோன்றும், அவரோடு கையெழுத்து வாங்க தோன்றும், இல்லை அதிகபட்சமாக அவரிடத்திலே ஒரு புகைப்படம் பிடிக்க தோன்றும். ஆனால் என்னை போன்று ஒரு சிறிய நடிகனை அதே மக்கள் கையெழுத்து வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு நிலையை எனக்கு என் வாழ்வில் உயர்த்தி காட்டியவர் அம்மா அவர்கள். அந்த நிலையை நான் அடைவதற்கு காரணமாக இருந்தது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்தான். அதை உருவாக்கி கொடுத்தவர்கள் எனது சகோதரர்கள் விஷால், கார்த்திக் அவர்கள். அவர்கள் மட்டும் அன்றைக்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய இந்த தேர்தலுக்கான களத்திலே அவர்கள் என்னை அழைக்காமல் விட்டிருந்தால் ஒருவேளை நான் அம்மா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கூட கிடைக்காமல் போயிருந்திருக்கும். உலகத்திலே பிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்களுக்கு மத்தியிலே கூட யாரொருவர் சிந்தனையிலும் சிந்திக்காத வகையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து உதிர்த்த வார்த்தைகள், மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களிலேயே செயல்படுத்தி 1991 இருந்து 2016 வரை 25 ஆண்டு காலங்கள் ஆட்சியாளராக, எதிர்க்கட்சி தலைவராக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவருடைய வாழ்வியல் இந்த மண்ணிலே விதைத்த விதையாக இருக்கும். அந்த விதை என்றைக்குமே வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இயக்கமாக இருக்கட்டும், உங்களது புகழாக இருக்கட்டும். என்றைக்குமே அம்மா, உங்களால் நான், உங்களுக்காகவே நான். நன்றி. 1996 தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவி அவருடைய ஆட்சியை அவரைய விமர்சித்து எழுதி அவர் மனசை துன்பப்படுத்தி அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். அவருடைய மனசை நான் ரொம்ப பாதிச்சிருந்தேன். சில சிஷ்யர்கள் குருக்களையே மிஞ்சிடுவாங்க. அதில் புரட்சி தலைவர் ஒருத்தர். அவருடைய குரு, ஆசான், அரசியல் ஆசான், வாழ்க்கையிலையும் அவருடைய ஆசானான இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே அரசியல்லையும் சரி, அரசியல் சாதனையிலையும் சரி அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஒரு டைமண்ட். இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அழுத்தப்பட்டு அவருடைய விமர்சனங்களால், இந்த வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்களால் தேய்ச்சி ஒரு டைமண்ட் ஆகிட்டு அவர் நம்மளை விட்டு போயிருக்காங்க. குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சி குணமடைச்சு டெஃபினெட்லி கொடநாட்டில் போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் கொடநாடில் இந்த ஆண்டவரை நடக்கே போய் சேர்ந்துட்டார். அவர் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. துணிச்சல், எதிர்நீச்சல், சோதனைகளை சாதனை ஆக்கிறது. எத்தனை இடைஞ்சங்கள் எத்தனை வந்தால் கூட அதை சாதித்து நிற்கிறது. அவரை மாதிரி சோதனைகளை சாதனையாக்குறவங்க யாருமே கிடையாது. அவருக்கு நமக்கு ஒரு உதாரணம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நமக்கு எவ்வளோ சோதனைகளுக்கு வருது. அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே நாம் நடந்தால் குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தில் நாமளும் சந்தோஷமாக நிம்மதியாக பேரோடு வாழுவோம். அவர் ஆத்மா எப்போவுமே பெரிய ஆத்மா, அது மகாத்மா ஆயிடுச்சு. அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி.